உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். 2 நாள் பயணமாக கோவை வந்த மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு விமான நிலையத்தில் பூரண கும்ப மரியாதையுடன் மேளதாளங்கள் முழங்க பாஜக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கோவையில் நாளை பாஜகவின் புதிய மாவட்ட அலுவலக கட்டிட திறப்பு விழா நடைபெறுகிறது. இதில் பங்கேற்பதற்காக பாஜகவின் முக்கிய தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் கோவையில் முகாமிட்டு வருகின்றனர். இந்த நிகழ்வில் மத்திய அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டு பாஜக கட்டிடத்தை திறந்து வைப்பதுடன் நாளை இரவு ஈஷா யோகா மையத்தில் நடைபெறும் சிவராத்திரி நிகழ்விலும் பங்கேற்க உள்ளார். இதற்காக இன்று மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் இருந்து விமானம் மூலம் கோவை வந்தடைந்தார். விமான நிலையத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, மத்திய இணையமைச்சர் எல் முருகன், தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன், பாஜக மேலிட பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி, தெலுங்கானா முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், சட்டமன்ற உறுப்பினர் நயினா நாகேந்திரன், முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்பளித்தனர். விமான நிலைய வளாகத்தில் திரண்டிருந்த பாஜக தொண்டர்கள் அமித்ஷாவின் கார் மீது மலர் தூவியும் பூரண கும்ப மரியாதை அளித்தும் வரவேற்பு கொடுத்தனர். காரில் இருந்து இறங்கிய அமித்ஷா தொண்டர்களை பார்த்து கைகளை அசைத்தபடி பூரண கும்ப மரியாதை ஏற்றுக்கொண்டார். வழிநெடுகிலும் திரண்டிருந்த தொண்டர்களின் வரவேற்பை ஏற்றுக்கொண்ட அமித்ஷா அவினாசி சாலையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதிக்கு புறப்பட்டுச் சென்றார். அமித்ஷாவின் வருகை ஒட்டி கோவை விமான நிலையத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது.